ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா. இதில் வந்து நம்ம சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேவுடைய டெவலப்மெண்ட்டு, அதோடைய பிளானிங்கு, அதுக்கப்புறம் அதோடைய ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் இதான் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த ஹைவே எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு, ஹைவேனா வேறு ஒன்று, நம்முடைய ரோடு வந்து எப்படி தான் டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத ரோம்ஸ்லேருந்து சரிங்களா, அப்பத்துலேருந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு சரிங்களா, அவங்க பீரியட்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு. அதே மாதிரி பிரிட்டிஷ் ரோடு எங்கே போட்டாங்க அப்படின்னா ஜிடி, கல்கத்தா டு டெல்லி சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா தெர்காஷ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மெட்காஃப், டெல்ஃபோர்ட்டு, மெக்காடம். டிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுதான் இதனுடைய ஆர்டர். டெல்ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சப்கிரேடு வந்து கொடுத்துருப்பாரு, ஹரிசாண்டலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சப்கிரேடு ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா. அதே மெக்காடம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சப்கிரேட் ட்ரைனேஜையும் ப்ராப்பராக கொடுத்துருப்பார் சரிங்களா. அதுக்கு கிராஸ் ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரோடில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய ரெயின் வாட்டர் வந்து நம்ம ரோடு சர்ஃபேஸ்லேருந்து வெளியே போகிறதுக்காண்டி இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஸ் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஃபிக் மெத்தடை நமக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மெக்காடம் தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதான் இவங்களுடைய ஆர்டர். அதாவது இந்த ரோடை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரொபோசல் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் தெர்காசெட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க பிரான்ஸ் சார்ந்தவங்க. அப்புறம் மெட்காஃப், டெல்ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மெக்காடம். சில இப்படி ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோடு வந்து பற்றியான அந்த ஐடியாஸை கொடுக்குறாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு சில கமிட்டி போட்டிருப்பாங்க. அதில் மெயினான கமிட்டி என்ன அப்படின்னா ஜெய்கர் கமிட்டி. இது 1927 ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டேக்ஸ், அதாவது ரோடில் ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த ரோடு டேக்ஸுங்கிற மாதிரி ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ரோடை வந்து டெவலப் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அந்த ரோடு டேக்ஸ் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் போடுறோம், அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் வந்து அவங்க வாங்கிடுவாங்க சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அது மூலமாக ரோடை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெய்கர் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஐடியாஸில் தான் இந்த சென்ட்ரல் ரோடு ஃபண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க சரிங்களா. பெட்ரோலில் வந்து 2.64 பைசா வந்து ஒரு லிட்டருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்படி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது மூலமாக நம்மளுடைய ரோடை டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியன் ரோடு காங்கிரஸ், அதாவது இதுவுமே ஜெய்கர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான். இவங்க தான் என்ன அப்படின்னா ஒரு ரோடுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஐஆர்சி தான். இதே நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐசிஏஓன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஐஆர்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோடுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம், அவங்க தான் ஐஆர்சி சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்மளோட ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிளானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது 1943 என்ன அப்படின்னா நாக்பூர் ரோடு பிளான் சொல்லுவாங்க சரிங்களா. இதை வந்து என்னன்னா 20 இயர் பிளான் கூட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான் அல்லது நாக்பூர் பிளான் சொல்லுவாங்க. இது வந்து 1963 இருந்து 43 63 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ரோடு வேஸை ஃபுல்லாக நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க கிளாஸிஃபை பண்ணி செப்பரேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி நம்ம செப்பரேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா
இந்த ஹோல் இந்தியாவுக்கு நம்ம ரோடு ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியான ஒர்க் இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க். அதை இப்படி நம்ம பிரித்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 20 இயர் பிளான்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 கிளாஸிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரி, அந்த நாக்பூர் பிளானோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயர், சரி, அதாவது 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கு அப்படின்னா அதுல மினிமம் ஒரு 60 கிலோமீட்டராவது நம்ம ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய ஏமா இருந்தது. சரிங்களா, இவங்க என்ன பேட்டர்ன் ஆஃப் ரோடு சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிரிட் பேட்டர்ன். சரிங்களா, இதையும் நோட் பண்ணி செய்யுங்க. கிரிட் பேட்டர்ன் தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செகண்ட் 28 பிளான் சொல்லுவாங்க, அல்லது அதோடைய நேம் என்ன அப்படின்னா பாம்பே பிளான் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 1956 நேஷனல் ஹைவே ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச், இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் தேவையில்லை. மெயினாக இந்த பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். செகண்ட் 28 பிளானுக்கு நேம் என்ன அப்படின்னா பாம்பே பிளான் சொல்லுவாங்க. சரிங்களா, செகண்டு 28 பிளானுக்கு நேம் வந்து பாம்பே பிளான். சரி, இது என்ன அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கு அப்படின்னா அதுல 32 கிலோமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சிருந்தாங்க. சரிங்களா, இப்போ இந்த செகண்ட் பாம்பே ரோடு பிளான்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வேங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, நியர்லி ஒரு 1600 கிலோமீட்டருக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் வேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா அங்கே வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருக்காது, மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் மட்டும் ட்ராவல் ஆகிற மாதிரி அந்த வேவ்ஸ் இருக்கும். சரிங்களா, ரோடுவே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ஹைவே ரிசர்ச் போர்டு ஆஃப் IRC 1973 கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா தேர்ட் 20 இயர் பிளான் அல்லது லக்னோ பிளான் சொல்லுவாங்க. சரிங்களா, நம்ம படித்தது என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாக்பூர், அப்புறம் பம்பாய், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா லக்னோ பிளான். இந்த லக்னோ பிளானுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 82 கிலோமீட்டர். சரிங்களா, இதுலேயே நமக்கு எக்ஸ்பிரஸ் வே வந்து ஒரு 200 கிலோமீட்டர், சாரி 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதில் நம்ம தேர்டு 20 இயர் பிளான்ல வந்து லென்த் ஆஃப் த ஹைவே வந்து அந்த ஏரியா வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணாங்க. அதாவது எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கு டிவைடட் பை 15 போடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேல வந்து டிவைடட் பை 25, மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள 12.5. இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆஸ் பர் தேர்டு 20 இயர் பிளான் படி நேஷனல் ஹைவேவுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஏரியா வந்து ஒரு 100 கிலோ அல்லது 1000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1000 டிவைடட் பை 50 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 2. சரிங்களா, 2 கிலோமீட்டர். சரிங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டவுன்ஸ், இப்போ நேஷனல் ஹைவேல எத்தனை டவுன்ஸ் இருக்குதோ அதுக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 62.5 மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுனா 90 மல்டிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த ஃபார்முலா எல்லாமே அவங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறது. சரிங்களா, சரி, இதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு டெவலப், மெயின்டைன், அதே மாதிரி ஆப்ரேட் த நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவே ஆப்ரேட் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த நாயின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸ்டேட் ஹைவே வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் வந்து இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியில் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இவங்களுடைய இதுக்கப்புறம் என்ன நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது மூலமாட்டு இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நம்மளோட ரோடை வந்து டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா, அதோடைய மெயினான ப்ராஜெக்ட் தான் இந்த கோல்டன் குவார்டர் லிட்டர்னு சொல்லுவாங்க. அது நம்ம இந்தியாவுடைய 4 கார்னரையும் இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா, டெல்லி டு கல்கத்தா, சென்னை டு மும்பை. சரிங்களா, இப்போ இந்த 4 கார்னரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இதுதான் கோல்டன் குவார்டர் லிட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் ஒரு மெயின் ப்ராஜெக்டாக போயிட்டு இருக்கு.
சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஹைவே ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது மாதிரி நம்மளுடைய ஹைவே டெவலப் பண்ணுறது, ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, சரிங்களா, இந்த இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. சார், அதாவது வில்லேஜஸில் வந்து ரோடை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம், சரிங்களா. இதில் வந்து 2003 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வில்லேஜில் 1000 பெர்சன் இருந்தாலே அந்த வில்லேஜுக்கு ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதே 2007 என்ன பண்ணாங்க அப்படின்னா 500 இருந்தாலே அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரோடு ப்ரொவைட் பண்ணணும், சரிங்களா. அப்படிங்கிற ஒரு எய்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வில்லேஜஸ்லேயே நமக்கு ரோட்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரோடோடைய கிளாசிஃபிகேஷன் தெரியும். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு, சரிங்களா. அதேமாதிரி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் அதான் நேஷனல் ஹைவேஸும் கொடுத்துருப்பாங்க. டெல்லி டு அமிர்தசரஸ் தான் நேஷனல் ஹைவே 1ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. 7ங்கிறது இருக்க லாங்கஸ்ட் ஹைவே என்ன அப்படின்னா வாரணாசி டு கன்னியாகுமரி. சரி, இதுக்கப்புறம் நமக்கு நேஷனல் ஹைவே அப்படின்னா அதனுடைய நம்ம ஸ்டேட்டுடைய கேபிட்டல்ஸை வந்து கனெக்ட் பண்ணும், சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நெய்பரிங் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணும், இதுதான் நேஷனல் ஹைவே சொல்லுவோம், சரிங்களா. ஸ்டேட் ஹைவே அப்படின்னா ஒரு ஸ்டேட்டையும் இன்னொரு ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுறது, சில சிமிலர் டு என்ஹெச் மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படின்னா ஸ்டேட்டோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணும். சில அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுங்கிறது அதை விட நமக்கு கொஞ்சம் லோயர் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். மேஜரோட லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அதான் என்னன்னா ஓடிஆர், சரிங்களா. அதே மாதிரி வில்லேஜில் அதை விட லோயராக இருக்கும். சில வில்லேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரோடு தான் வில்லேஜ் ரோடு சொல்லுவாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து 33 lakhs லோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரிங்களா. சரி, அதே மாதிரி இந்த ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் அதே மாதிரி பிளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதை சண்டிகரில் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நாக்பூர் ரோடு பிளான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னை வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது மாடர்ன் சிட்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாடர்ன் சிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா சண்டிகர் தான் சொல்லுவாங்க, சரிங்களா. ஃப்ரெஞ்சிலேயே அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெக்டாங்கிள் அல்லது பிளாக் பேட்டர்னை கொண்டு வந்தாங்க, சரிங்களா. நம்ம இந்தியா டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் 20 year பிளான்ல ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதே மாதிரி மாஸ்டர் பிளான் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரேடியல் அண்ட் சர்க்குலர் பேட்டர்ன் இருக்குது. சில இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் தான், இது முக்கியம் இல்லை. பட் என்ன நாக்பூர் பிளான்ல என்ன பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்னா மாஸ்டர் பிளான். இது என்ன அப்படின்னா ஃபைனல் ரோடு டெவலப்மெண்ட் பிளான் ஃபார் த ஏரியா அண்டர் த ஸ்டடி. மேபி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அல்லது ஹோல் ஏரியாவுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அதை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஃபைனல் பிளானை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் பிளான் சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் சேச்சுரேஷன் சிஸ்டம் அல்லது மேக்சிமம் யூட்டிலிட்டி சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் ரோடு சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்னா அல்டர்னேட் ப்ரொபோசல் எடுப்பாங்க, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிஸ்டத்தில் ஆப்டிமம் லென்த்தை கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ லென்த்துக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும், சரிங்களா. அதாவது பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பெர் யூனிட் லென்த் ஆஃப் த ரோடு, சரிங்களா. ஒரு கிலோமீட்டர் லென்த்தை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதான் என்னன்னா ஆப்டிமம் ரோடு லென்த்துன்னு சொல்கிறது, சரிங்களா. இப்போ ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடை வந்து இந்த லென்த்தை எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பண்ணுறாங்க, சில இது அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா இதை நினச்சுன்னா ஆப்டிமம் ரோடு லென்த்துங்கிறாங்க, சரிங்களா. இதை டிட்டர்மைன் பண்ணுறது எதை வச்சிருக்கு அப்படின்னா பாப்புலேஷன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி, சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ரோட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வேன்னு கொடுத்துருப்பாங்க. இது வேற ஒன்று. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரோடு ப்ரப்போசல் பண்ண போறோம் அப்படின்னா அதோடைய அலைன்மெண்ட் முக்கியம். சரிங்களா? அதாவது இந்த பொசிஷன் ஆர் லே அவுட் ஆஃப் த சென்டர் லைன் ஆஃப் ஹைவே, அந்த ஹைவே உடைய சென்டர் லைனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்டர் லைனை மார்க் பண்றது தான் அலைன்மெண்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டரா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், சேஃபா இருக்கணும், எக்கனாமிக்கலா இருக்கும். சரி, இப்போ என்னென்ன ஃபேக்டர் இதுக்கு கன்சிடர் பண்றாங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். ஃபேக்டர் கண்ட்ரோலிங் த ஹைவே அலைன்மெண்ட். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ளிகேட்டரி பாயிண்ட் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அதுல கண்ட்ரோல் பாயிண்ட் என்ன அந்த அலைன்மெண்ட்ல, அதாவது பாஸ் ஆகலாமா பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். அதான் என்னன்னா ஆப்ளிகேட்டரி பாயிண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரோடு பிரிட்ஜ், இப்போ ரிவருக்கு மேல ஒரு ரிவர் போகுது, இதில் இதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா இங்க அலைன்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரோட், அதாவது இந்த ரிவர் வந்து எங்க ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த பிரிட்ஜை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கீழே குட் ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஹில் ஏரியாவா இருக்குது, சரிங்களா, அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அலைன்மெண்ட் பாஸ் அரவுண்ட் த ஹில் சைடு இந்த டனல் ஹெவி கட்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ ஒரு இதே மாதிரி ஒரு மலை இருக்குது, சரிங்களா, இதே மாதிரி நமக்கு ரோடு போயிட்டு இருக்குது, இந்த மலையை கட் பண்றதை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி போறதுக்கு தான் பார்க்கணும். சரி, அதே மாதிரி ஹெவி கட்டிங் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது. சரிங்களா? இந்த இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. இதே மாதிரி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், செக் பண்ணி தான் அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் என்ன, சரிங்களா, அது என்னன்னா ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அது மூலமாட்டு நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக் வால்யூம் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அதை பொறுத்து நமக்கு அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் டிசைன், இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். கிரேடியன்ட், ரேடியஸ், சைட் டிஸ்டன்ஸ், சரிங்களா, இதெல்லாம் பார்த்து அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஹைவே அலைன்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 4 சர்வேயும் பண்ணுவாங்க. சரிங்களா? எம்ஆர்பி ஃபைனல் சொல்லுவாங்க. அதாவது எம்ங்கிறது மேப் ஸ்டடி, ஆறுங்கிறது ரெகக்னைஸ் சர்வே, பிங்கிறது ப்ரிலிமினரி சர்வே, எஃப்ங்கிறது ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே. சரிங்களா? சரி, இதில் மேப் ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரஃப் கைடன்ஸ் பண்ணுவாங்க. ரஃபா அந்த ஏரியாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் போய் ஸ்டடி பண்ணுறது தான் மேப் ஸ்டடி. ரெகக்னைஸ் அப்படின்னா டு எக்ஸாமின் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏரியா, அந்த ஏரியாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்றாங்க. எப்படி அப்படின்னா செலக்ட் பாசிபிள் அல்டர்னேட் அலைன்மெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஏரியா, இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு பல்வேறு, அதாவது வெவ்வேறு ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதான் என்ன அப்படின்னா ரெகக்னைஸ் சர்வேன்னு சொல்றது. இதுக்கு நமக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்னை லெவலு, டான்ஜென்ட் கிளினோமீட்டரு, பேரோமீட்டரு, சரிங்களா, இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு இந்த ரெகக்னைஸ் சர்வேயும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி சர்வே சொல்றது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த அல்டர்னேட் அலைன்மெண்ட்டை ரெகக்னைஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்றது, டு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி சர்வேன்னு சொல்றது. சில இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, தியோலைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிமினரி சர்வேங்கில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா டிராவர்சிங் பண்ணுவாங்க, டோப்போகிராபிக்கல் பார்ப்பாங்க, லெவல் ஒர்க்கு பார்ப்பாங்க, ட்ரைனேஜ் ஸ்டடி பண்ணுறாங்க, டேட்டா சாயில் பண்ணுறாங்க, மெட்டீரியல் சர்வே பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த ப்ரிலிமினரி சர்வேங்கில் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா இதில் தான் என்ன பண்ணுறாங்க அலைன்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல் சர்வே. இந்த அலைன்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டூரிங் த பிரைமரி சர்வே டு ஃபர்ஸ்ட் லொக்கேட்டட் ஆன் த ஃபீல்ட். சரி, நம்ம ஃபீல்டில் போய் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சர்வே தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீடைல் சர்வேயிங் அல்லது ஃபைனல் சர்வேன்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது
இந்த டோப்போகிராபிக்கல் ஏரியா எப்படி இருக்கு, ஹைட்ராலஜிக்கல், அதே மாதிரி ஜியோடெக்னிக்கல் டேட்டா, அந்த சாயிலை பற்றியான டேட்டாவை எடுக்கிறது தான் ஃபைனல் லொக்கேஷன் சர்வே. சரிங்களா, அந்த அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லொக்கேஷன்ல போய் நம்ம சர்வே பண்ணோம். சரிங்களா, அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா சாயிலுடைய சாம்பிளை ஒரு 1.5 to 3 மீட்டர் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. சரிங்களா, சரி, இதுக்கப்புறம் நம்ம டிராயிங்க்கு வந்து 2 மேப் நமக்கு தேவைப்படும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா கீ மேப். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொப்போஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோடு, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் டு பி கனெக்டட். இந்த கீ மேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரோடு எப்படி இருக்குது அது இருக்கும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ரொப்போசலை ரெடி பண்ணுறதுக்கு இந்த கீ மேப் நமக்கு ஒரு கீ கண்டென்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்க கீ மேப்புன்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த கீ மேப்பை வச்சு தான் டிராயிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெக்ஸ் மேப்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஜென்ரலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோப்போகிராஃபி. சரிங்களா, அதில் ஆக்சுவலாக அந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடியதான் இந்த இன்டெக்ஸ் மேப். சரிங்களா, அதே இது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மேப்பு. சரிங்களா, அது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம முன்னாடி ஏதாவது ரோடு போட்டிருக்கோம்னா அதில் எழுதியிருப்பாங்க. அதான் இந்த கீ மேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நோட் பண்ணியிருப்பாங்க, நமக்கெல்லாம் ரோடு ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இந்த பிளேசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீ மேப்பு. இண்டெக்ஸ் மேப்புங்கிறது ஜென்ரலாக அந்த டோப்போகிராஃபியை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா, சரி, இப்போ இந்த இண்டெக்ஸ் மேப்பில் நம்மளுடைய சைட் பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1:15,000 இருக்கும். சரிங்களா, 1:15,000. அதே கீ மேப்பில் வந்து நம்மளுடைய சைட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது அந்த ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது கீ மேப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1:2,500,000. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கீ மேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2,500,000. சரிங்களா, சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ சப்மிர்சிபிள் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா அதோடைய ஃபார்மேஷன் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா should be 0.6 மீட்டர் above the ஹை ஃப்ளட் லெவல். நம்மளுடைய ஹை ஃப்ளட் லெவல்ல இருந்து 0.6 மீட்டருக்கு மேலே இருக்கும். சரி, நம்மளுடைய ரோடு சர்ஃபேஸ் எப்போ சப்மர்சிபிள் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அதாவது வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியா. சரி, அதே மாதிரி இடத்துல அந்த ஹை ஃப்ளட் லெவல்ல இருந்து 0.6 மீட்டர் நம்மளோட ரோடு சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹையாக இருக்கும். சரி, இதுதான் சப்மர்சிபிள் ஏரியா அப்படின்னா நம்மளுடைய ஹை ரோடு வந்து இங்கே தான் இருக்கும், அதாவது 0.6 மீட்டர் மேலே இருக்கும். சரி, அப்போ தான் இந்த ஃப்ளட் லெவல் அதிகமானாலும் நம்ம ரோடை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் த ஓவர் பிரிட்ஜ் அண்டர் பிரிட்ஜ் இன் நேஷனல் ஹைவேல நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர், அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் டிராஃபிக் எவ்வளோ இருக்கணும் அந்த ஹைவேல அப்படின்னா நாட் எக்ஸீட் 15,000 டன் பர் டே. சரிங்களா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 50,000 டன்னுக்கு மேலே என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா அதனுடைய வெயிட்டு. சரிங்களா, அந்த ரோடுடைய அந்த டிராஃபிக் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா, சரி, இதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன். சரிங்களா, இப்போ ஜாமெட்ரிக்கல் டிசைனுடைய பேசிக் எலமெண்ட்ஸை நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ ஒரு ரோடு சர்ஃபேஸ் அப்படின்னா அவருடைய கிராஸ் செக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைவே உடைய கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதாவது கேரேஜ் வேன்னு சொல்லுவாங்க. இது கேரேஜ் வேனா என்ன அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகக்கூடிய போர்ஷன். சரிங்களா, அந்த போர்ஷன் ஆஃப் ரோடுவே யூஸ்வலி ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் டிராஃபிக். சரிங்களா, நம்மளுடைய ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் வந்து டிராவல் ஆகக்கூடிய ஏரியா தான் என்ன அப்படின்னா இந்த கேரேஜ் வேன்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் ஷோல்டர் ரெண்டு பக்கமுமே இருக்கும். இந்த ஷோல்டர் என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி லேண்ட் சொல்லுவாங்க, அல்லது சர்வீஸ் லேண்ட் கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ஷோல்டரில் போய் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த கேரேஜ் வேலேருந்து ஷோல்டருக்கு போயிடுவாங்க, இங்கே வச்சு தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் வந்து ட்ராவல் ஆகிட்டு. சரிங்களா? ஓகே, இதனுடைய விட்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து 2.5 மீட்டர் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரோடு மார்ஜின். சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இது இவ்வளோ தூரத்தில் தான் நம்மளுடைய ரோடு இருக்குது அப்படிங்கிற அந்த மார்ஜினை சொல்லக்கூடிய ரோடு மார்ஜின். சரிங்களா? அப்போ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் வித் அப்படின்னா கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டர். சரிங்களா? ரைட் ஆஃப் வே அல்லது ரோடு லேண்ட் அப்படின்னா கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டரு ப்ளஸ் ரோடு மார்ஜின். சரி, அதை மூணையும் நம்ம ப்ளஸ் பண்ணாதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் வித் அல்லது ரோடு லேண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோடைய டிசைன் ஸ்பீடை நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம எந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அந்த ரோடுக்குன்னு ஒரு ஸ்பீடை டிசைன் பண்ணிட்டு அந்த ஸ்பீடுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரோடை அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிசைன் ஆஃப் த ரோடு அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ரோடோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டோப்போகிராஃபி எப்படி இருக்கு, அந்த டெரைன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. சரி, அதே ரூரல் ஹைவேயா இருந்தால் 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன் ஸ்பீடு இருக்குது. சரிங்களா? அது என்னன்னா ரூலிங் டிசைன் ஸ்பீடு, நெக்ஸ்ட் மினிமம் டிசைன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரூலிங் டிசைன் ஸ்பீடும் மினிமம் டிசைன் ஸ்பீடு ஒன்று தான். சரிங்களா? இந்த ஸ்பீடு எப்படி அப்படின்னா அந்த சைட் கண்டிஷனை பொறுத்து. சரிங்களா? டு நாட் பெர்மிட் த டிசைன் பேஸ்ட் ஆன் த ரூலிங் டிசைன் ஸ்பீட். அதாவது அந்த ரூலிங் டிசைன் ஸ்பீடை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த கண்டிஷன்ஸையும் செக் பண்ணணும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு டிசைன் ஸ்பீடு அப்படின்னா ரூலிங்கே இருக்கணும், மினிமமும் இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இப்போ நம்ம ஒரு நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேயா இருக்கு அப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய ஹைவே பொறுத்த வரைக்கும் அந்த டோப்போகிராஃபி அல்லது டெரைனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா அந்த 4 டைப்பாக தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பிளெயின் ஏரியாவாக இருக்கும், இல்லைன்னா ரோலிங் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? பிளெயினா இதே மாதிரி பிளெயினாக போகிறது, இல்லைன்னா இதே மாதிரி ரோல் ஆகி போகிறது. சரி, இல்லைன்னா ஹில் ஏரியாவாக இருக்கும், இல்லை அப்படின்னா இதே மாதிரி ஸ்டீப் ஏரியா நல்லா இறங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நமக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே நம்ம ஸ்டீப் ஏரியா தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நமக்கு ஹைவே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த 4ஆக தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த பிளெயின், ரோலிங்கு, ஹில்லு, ஸ்டீப்பு. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேனா எவ்வளோ ஸ்பீடு கொடுக்கணும், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோட். இதில் மெயினாக நீங்கள் இந்த நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேக்கு மட்டும் படிச்சுக்கங்க, மீதி எதுக்கும் படிக்க தேவையில்லை. 100 to 800, 80 சாரி 100 to 80, 80 to 65, 50 to 40, 40 to 30. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த டெரைனை வச்சு நமக்கு கிராஸ் ஸ்லோப் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, கிராஸ் ஸ்லோப்னா அப்படி என்ன அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, கிராஸ் ஸ்லோப் அல்லது கேம்பர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நமக்கு ரோடு இருக்குது. சரிங்களா? இந்த ரோட்ல என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் இதே மாதிரி லைட்டாக ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இதை கேம்பர் கூட சொல்லுவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா இந்த ரெயின் வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்கு. அப்போ இது பிளெயின் ஏரியாவாக இருந்தால் 0 to 10% கொடுப்பாங்க, ரோலிங் ஏரியாவாக இருந்தால் 10 to 25, மவுண்டெயினாக இருந்தால் 25 to 60, ஸ்டீப்பாக இருந்தது அப்படின்னா கிரேட்டர் தென் 60% நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த ஹைவோடைய கிராஸ் செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பேமெண்ட் உடைய சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குது.
சரிங்களா. டிட்டர்மைன் த ஆப்ரேட்டிங் ஸ்பீடு, அதோடைய டிஸ்டன்ஸு, சரிங்களா. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை, அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அல்லது ஸ்கிட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறது மெயின். சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ஐஆர்சி படி நம்ம ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.35 to 0.4. சரி, அந்த லாங்கிடியூட்னல் இந்த வேர்டு வந்தாலே வேல்யூ கொஞ்சம் லாங்காக இருக்கும், 0.35 to 4. சரி, இதே லேட்டர்னல் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.15. சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, லாங்கிடியூட்னலாம் இந்த டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷன் நடக்கும், லேட்டர்னல் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் நடக்கும். சரிங்களா. சரி, இந்த பாருங்க இதிலே கொடுத்துருக்காங்க லேட்டர்னல் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குன்னா 0.15. சரிங்களா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும் எப்போ அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அல்லது வெட்டாக இருக்குது அப்படின்னா. சரிங்களா. அதே மாதிரி ஆல்சோ டிகிரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டயர் ப்ரெஷரு, லோடு எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து குறையும். சில இதெல்லாம் நமக்கு கொஸ்டினில் கேட்பான். அதே மாதிரி நியூ டயராக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு மோர் டிபெண்டபிள் தென் ஸ்மூத், ஓல்டோட நமக்கு அது வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்மூத்தில் தான் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், ட்ரையாக இருக்கிறதுல ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா. சரி, அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன் இந்த ஃப்ரிக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் அன்ஈவன்னஸை மெஷர் பண்ணுவாங்க. அதாவது அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய குமுலேட்டிவ் வெர்டிக்கல் அண்டுலேஷன் ஆஃப் த ரோடு பேமெண்ட் பெர் ஹரிசாண்டல் லென்த் ஆஃப் த ரோடு. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ரோடு இருக்குது அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லென்த்தில் சரிங்களா நமக்கு அன்டுலேஷன் எப்படி இருக்குது, சரிங்களா, பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் அண்டுலேஷன் இருக்குங்கிறத செக் பண்ணுவான். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸ். சரிங்களா. அன்ஈவன்னஸ் அதாவது ஈவனா இல்லாம எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத செக் பண்றதுதான் அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸ். சரிங்களா. இதை பொறுத்தவரைக்கும் ஒரு குட் பேமெண்டா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 150 சென்டிமீட்டர் தான் என்ன இருக்கணும்னா அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு குட் பேமெண்ட்டுக்கு. அதே இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு டிசைன் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு 250 வரைக்கும் இருந்தா சாட்டிஸ்ஃபைடு, அது நல்லா இருக்குன்னு இல்லை, சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு அர்த்தம். சரி, அது வேல்யூ கிரேட்டர் தேன் 320 இருந்தது அப்படின்னா அது வந்து வெரி அன்காமனா இருக்கும். சரிங்களா. அங்க ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. சரிங்களா. அப்போ ஒரு குட் பேமெண்ட்டுக்கு அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸ் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க 150 கிலோமீட்டர் பர் 150 சென்டிமீட்டர் பர் கிலோமீட்டர். சரி, இப்போ இந்த ரஃப்னஸ் இண்டெக்ஸை அல்லது அன்ஈவன்னஸ் இண்டெக்ஸை வந்து மெஷர் பண்றதுக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ரஃபோமீட்டர், பம்ப் இண்டிகேட்டர் சொல்லுவோம். சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தான் ஒரு ரோடுல அன்ஈவனா எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேம்பர் அல்லது கிராஸ் ஃப்ளோ. ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது இதான், டு ட்ரெயின் த ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரோடு சர்ஃபேஸ். நம்மளோட ரோடுல இருந்து ரெயின் வாட்டர் வந்து ட்ரெயின் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிராஸ் ஃப்ளோ கொடுத்துரும். சரிங்களா. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா prevent the entry of water into subgrade soil. அதாவது இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோடு இருக்குது அப்படின்னா இதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோடு கீழே நமக்கு சப் சர்ஃபேஸு, சப்கிரேடு, சப் பேஸ்ன்னு சொல்லி வேரியஸ் லேயர்ஸ் இருக்கும். இது நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். சரிங்களா. இப்போ நமக்கு இந்த ரோடுல போகக்கூடிய வாட்டர் வந்து கீழே வந்துடக்கூடாது. நம்ம சப்கிரேடுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரோடு என்ன ஆயிரும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி அந்த ஸ்லோப் கொடுத்து தண்ணியை என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டரை வெளியே கொண்டு போறாங்க. இது ஒரு பர்பஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்கிட்டை ரெசிஸ்ட் பண்றதுக்கும், நம்மளுடைய ரோட்ல வந்து வாட்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னா வீக்கில் என்ன ஆயிரும், ஸ்கிட் ஆகும். அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கும் நமக்கு இந்த கேம்பர் ப்ரொவைட் பண்றாங்க.
சரிங்களா? இது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். இது எதெல்லாம் பொறுத்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட். சரிங்களா? என்ன டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் நம்ம போடுறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அங்கே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டையும் பொறுத்து தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேம்பர் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க. பாரபோலிக் கேம்பர் இதே மாதிரி நம்ம ரோட்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அல்லது எலிப்டிக்கல் ஷேப்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மிடில் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எட்ஜஸ் மட்டும் நமக்கு பெண்டாக இருக்கும். சரிங்களா? இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுவான். சரிங்களா? இப்போ ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளுக்கு இந்த பாரபோலிக் கேம்பர் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சரி, அந்த கேம்பர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது காமனாக நமக்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு காங்கிரீட் மட்டும் சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட் போடும்போது மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் யூஸ் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அது மாதிரி இந்த ரெண்டுக்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்லோப் கொடுக்கணுங்கிறது 2x² சொல்லுவாங்க. சரிங்களா? பாரபோலிக் அல்லது எலிப்டிக்கல் ஷேப்ல. அதே இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா W/2n. சரிங்களா? W/2n இந்த இடத்துல இந்த ஃபார்முலா. இது மூலமா நம்ம கேம்பர் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணுங்கிற அந்த வேல்யூஸை டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நமக்கு நார்மலாக நம்ம சைட்டில் எப்படி கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட் பாரபோலிக் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பார்க்க ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்காது, அதே சேம் டைம் பாரபோலிக்காகவும் இருக்காது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கேம்பருக்கும் கிரேடியன்ட்டுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பான். சரி, இந்த போத்து பாரபோலிக் அண்ட் ஸ்ட்ரெயிட் கொடுக்கறதுனால நமக்கு என்ன அப்படின்னா அந்த ரோடில் ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளும் போய்க்கலாம், ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளும் போய்க்கலாம். சரிங்களா? அதுக்காண்டி தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லாங்கிடியூட்னல் கிரேடியன்ட்டுக்கும் கேம்பருக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. லாங்கிடியூட்னல் கிரேடியன்ட்ங்கிறது ஜி. சரிங்களா? ஜி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2c. ஜி ஈக்குவல் டு 2 × c. இதை வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கேம்பருடைய வேல்யூ வந்து இப்போ 1:48 கொடுத்துட்டு கேம்பர் ஈக்குவல் டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:48 கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நமக்கு என்னன்னா ஜி உடைய வேல்யூ என்னன்னு கேட்பான். அப்போ ஜி ஈக்குவல் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 × 1/48 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, அதாவது 1 வெர்டிக்கல் இருந்ததுன்னா 48 ஹரிசாண்டல். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1/24. இது கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேம்பரை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரெயின்ஃபாலை பொறுத்தும் அதோடைய டைப்ஸ் ஆஃப் ரோடு சர்ஃபேஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோடுக்கு எவ்வளோ கேம்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த வேல்யூஸும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, இப்போ சிமெண்ட் காங்கிரீட் இல்லை ஹை டைப் பிடுமினஸ் காங்கிரீட்டாக இருக்குது அப்படின்னா ரெயினை பொறுத்தவரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெவி ரெயின் இருக்கக்கூடிய ஏரியா, லைட் ரெயின் இருக்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? ரோடு சர்ஃபேஸை பொறுத்தவரை நம்ம சிமெண்ட் ரோடு போடுவோம், இல்லைன்னா ஹை டைப் பிடுமினஸ் ரோடு போடுவோம், இல்லைன்னா தின் பிடுமினஸ் ரோடு, WPM, கிராவல், எர்த் ரோடு. சில இதுமே 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூஸ் படிக்கிறது ஈஸி தான். இப்போ ஹெவியாக இருந்ததுன்னா 2, 2.5, 3, 4. சில லைட்டாக இருந்ததுன்னா 1.7, 2, 2.5, 3. 1.7, 2, 2.5, 3. ஹெவியாக இருந்தால் 2, 2.5, 3, 4. சரிங்களா?
சரி, இதுக்கப்புறம் இந்த வித் ஆஃப் த பேமெண்ட் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா இதான் கேரேஜ் வே. இந்த கேரேஜோடைய மினிமம் வித் எவ்வளோ இருக்குன்னா 2.44 மீட்டர் இருக்கணும். சரி, ஒரு கேரேஜ் வே உடைய கேரேஜ் வேனா என்னது, ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் டிராவல் ஆகக்கூடிய ஏரியா. அதோடைய நம்பர் ஆஃப் லேண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அதாவது இப்போ ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா அதில் எத்தனை கேரேஜ் வே இருக்கணும், நம்பர் ஆஃப் லேண்ட் சொல்லுவோம்ல, அது வந்து டிராஃபிக் உடைய வால்யூமை பொறுத்து. அதே மாதிரி டிராஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் லேண்ட், ஒவ்வொரு லேண்ட்லையும் எவ்வளோ டிராஃபிக் வந்து நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது, சரிங்களா, அதை பொறுத்து தான் இந்த நம்பர் ஆஃப் லேண்ட்ஸை டிபெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வித் ஆஃப் த கேரேஜ் வே. இப்போ ஒரு சிங்கிள் லேனாக இருந்தால் அதோட வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, வித்து கர்ப் அப்படின்னா 3.75 சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ரோடு இப்போ இந்த இது ஒரு சிங்கிள் லேன் வச்சுக்கோங்க, சரிங்களா, இது கேரேஜ் வே. இந்த ரெண்டு பக்கம் நமக்கு என்ன அப்படின்னா கர்ப்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு இது வந்து சும்மா ஒரு லைட்டாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியா மட்டும். ஏன் அப்படின்னா இங்கே ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய ஷோல்டர், அதாவது இதுக்கப்புறம் ஷோல்டர் இருக்கும், இந்த ஷோல்டருக்கு இதுக்கு இடையில என்ன அப்படின்னா சின்னதாக நமக்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஏன்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் சடனாக இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, சரிங்களா. அப்போ இந்த ரைஸை தான் என்ன சொன்னா கெர்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த கெர்பு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 0.25 மீட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 0.25 மீட்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. இதை வச்சு தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வித்து கர்ப்பாக இருந்ததுன்னா 3.75 மீட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேரேஜ் வித்து கொடுக்கணும், சரிங்களா. அதே இது வித்தவுட் கர்ப்பாக இருந்தது அப்படின்னா 3.5 மீட்டர், சரிங்களா. அதே மாதிரி தான் 2 லேனாக இருந்தால் 7 எப்போ வித்தவுட் கர்புக்கு. அதே கர்பு வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 7.5 மீட்டர் கொடுக்கணும். இப்போ ரெண்டு லேனுக்கு இடையில ஒரு இன்டர்மீடியட் ஒரு லேன் வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா வித்து 5.5 மீட்டர் கொடுக்கணும். இதை தான் கொஸ்டின்ல கேட்பாங்க, இன்டர்மீடியட் கேரேஜ் வேக்குடைய வித்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5.5 மீட்டர், சரிங்களா. மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு லேனையும் 3.5 மல்டிப்ளை பண்ணாலே போதும், சரிங்களா. அதாவது வித்தவுட் கருப்புன்னு கொடுத்தாங்கன்னா 3.5 மல்டிப்ளை பண்ணுங்க, வித்து கருப்புன்னு கொடுத்தாங்கன்னா 3.75 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இந்த வித் ஆஃப் த பேமெண்ட் வந்து எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டல் கர்வ்ல, சரி, அதே மாதிரி ஆஃப் ட்ராக்கிங் சைக்காலஜிக்கல் எஃபர்ட், அதாவது எக்ஸ்ட்ரா ஒய்டனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வித் ஆஃப் த பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒய்டனிங்னா என்ன, இதெல்லாம் நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் இந்த டிராஃபிக் செப்பரேட்டர், அதாவது இப்போ ரெண்டு லேன் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில நமக்கு டிராஃபிக் செப்பரேட்டர் கொடுத்துருப்பாங்க. சரி, ப்ரிவென்ட் த ஹெட் ஆன் காலிஷன், அதாவது ரெண்டுமே நமக்கு நேருக்கு நேராக மோதிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இதனுடைய மினிமம் விட்த் எவ்வளோ இருக்குன்னா 5 மீட்டர் இருக்கணும் ரூரல் ஹைவேல, சரிங்களா. அதே லாங் பிரிட்ஜஸாக இருந்ததுன்னா 1.2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடு மார்ஜின், இந்த ரோடு மார்ஜின்ங்கிறது தான் இந்த ஷோல்டரு, சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ரோடு மார்ஜின் சொல்லுவாங்க. நம்ம ஷோல்டர்லாம் சர்வீஸ் லேன் இது ஏற்கனவே பார்த்துட்டோம், சரிங்களா. அதே மாதிரி இந்த ஷோல்டருடைய மினிமம் விட்த் எவ்வளோ இருக்கணும்னா 2.5 மீட்டர் இருக்கணும், சரிங்களா. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல கேரேஜ் வே பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷோல்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ரோடு மார்ஜின், சரிங்களா. அந்த கேரேஜ் வேக்கும் ரோடு மார்ஜினுக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான், சரிங்களா. நிறைய விஷயம் இந்த ஷோல்டரு ஃப்ரண்டேஜ் ரோடு, சரி, இது எல்லாமே இந்த கேரேஜ் வேக்கு இதுக்கு இடையில தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த ஃபார்மேஷன் வித் இருக்குல்ல, அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் வித்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னதுலாம் கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டர், சரிங்களா. தெளிவாக படித்து வச்சுக்கணும். அதை என்ன சொல்லணும்னா ரோடுவே வித்துன்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டர். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா அந்த டெரைனை பொறுத்து பிளைன் ரோலிங்கு மவுண்டைன் ஸ்டீப், அதே மாதிரி அது ஓப்பன் ஏரியாவாக இருக்கா பில்டப் ஏரியாவாக இருக்கா, என்ன டைப்ஸ் ஆஃப் ரோடு போடுறோம் இதை பொறுத்து மாறும்,
இதில் ஒன்னே படிச்சுக்க, நேஷனல் ஹைவேக்கு மட்டும் படிச்சு வச்சேன் 45 மீட்டர் சரிங்களா, பிளெயின் டெரெயினாக இருந்ததுன்னா. அதே இது மவுண்டைன் ஸ்டீப்பாக இருந்தால் 25 அல்லது 24 ஞாபகம் வச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஃப்ரண்டேஜ் ரோடு. ஃப்ரண்டேஜ் ரோடுனா ப்ரொவைட் டு கிவ் த ஆக்சஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அலாங் த இம்பார்ட்டன்ட் ஹைவே வித் கலெக்டட் ஆக்சஸ். சரிங்களா, அதாவது ஃப்ரண்டேஜ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு ஏரியா இருக்கு சரிங்களா, ஒரு வில்லேஜ் ரோடு வருது சரிங்களா. இவங்க வந்து இந்த ஹைவேல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ரோடு கொடுத்துருப்பாங்களா, இதுதான் என்னன்னா ஃப்ரண்டேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊருக்குள்ள இருந்து ஹைவேக்கு வரக்கூடிய ரோட ஃப்ரண்டேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரைவ் வேவ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபியூல் ஸ்டேஷன் போகிறோம், சர்வீஸ் ஸ்டேஷன் போகிறோம், இதே மாதிரி ஹைவேல போயிட்டே இருக்கீங்க, சடனாக இப்படி திரும்பி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபியூல் ஸ்டேஷனுங்க இருக்கும், அதுக்கு கனெக்ட் ஆகும்ல, இந்த ரோடை தான் என்னன்னா ட்ரைவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது மாதிரி காட் ரயில்ஸுங்கிறது, இப்போ நமக்கு ஒரு பிரிட்ஜ் வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எம்பாக்மெண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா, எம்பாக்மெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த இந்த சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லணும்னா இங்கே காட் ரயில்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பேரப்பட்டுக்கு மேலே ஹேண்ட் ரயில் கொடுப்போம், இல்லாது இப்போ ஸ்டேர் கேஸில் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுப்போம்ல, அதே மாதிரி நம்ம பிரிட்ஜுக்குள்ள இதே மாதிரி ட்ராவல் ஆகும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டோம்னா காட் ரயில்ஸ், அதாவது நம்ம அந்த பக்கம் போய் சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஸ்டீல்லையோ இல்லைன்னா காங்கிரீட்லேயோ சம் ஹைட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைட் எப்படி அப்படின்னா மோர் தென் 3 மீட்டராக இருக்கும். அதாவது எம்பாக்மெண்ட்டுடைய ஹைட் மோர் தென் 3 மீட்டராக இருந்ததுன்னா இந்த காட் ரயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த வித் ஆஃப் த ரோடுவே அல்லது ஃபார்மேஷன் வே அப்படின்னா கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டர், இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ரைட் ஆஃப் வே அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் த லேண்ட் ரிக்யூர் ஃபார் த அலைன்மெண்ட், அதாவது மொத்த அலைன்மெண்ட் தேவைப்படக்கூடிய அந்த லேண்ட் ஆஃப் வே தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஆஃப் வே தான் லேண்ட் விட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி இது எல்லாம் நம்ம பார்த்தே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லேண்ட் விட்த் எவ்வளோ இருக்கணும், நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே இருந்தது அப்படின்னா 60 மீட்டர். நான் அங்கே சொன்னது என்ன அப்படின்னா ரோடுவே விட்த்து. சரிங்களா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க லேண்ட் விட்த். லேண்ட் விட்த்லாம் என்னெல்லாம் வரும், கேரேஜ் வே ப்ளஸ் ஷோல்டரு ப்ளஸ் ரோடு மார்ஜின். சரிங்களா, எல்லாத்தையும் சேர்ந்த மொத்த அந்த ஏரியாவை தான் லேண்ட் விட்த்துன்னு சொல்லுவாங்க. இது நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே இருந்தால் 60 மீட்டர் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி பில்டிங் லைன்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா 80 மீட்டர் இருக்கணும். கண்ட்ரோல் லைன்ல இருந்து 150 மீட்டர் இருக்கும். சில மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ நமக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் ஐஆர்சி படி. சரிங்களா, இது எல்லாமே நமக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைனுடைய பேசிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, இதுக்கப்புறம் தான் நம்ம ஹரிசாண்டல் கர்வ்னா என்ன, கிரேடியன்ட்னா என்ன, சரிங்களா, இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.